ஹலோ விவேஸ், இனி வசமாக மாட்டினாங்க ரியாவும் ஸ்ரீயாவும். இனிமே தான் இருக்க போகுது. ஒவ்வொரு எபிசோடில் வேறு தரமான ஒரு சம்பவம் இருக்குங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம குருவும் கையில் 2 பேரும் வந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரியாவுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க இல்லையா. இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வந்து நடந்திருக்கு. வந்த ஆரம்பத்திலே வந்து பயங்கரமாக வந்து சூடு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போக போகுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, இவங்க 2 பேரும் பிளான் பண்ணது, நெக்ஸ்ட் எபிசோடில் நம்மளுடைய குருவும் கையில் வந்து பிரிவாங்களா இல்லை ஒன்று சேருவாங்களா, ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய கதை என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோடில் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனும் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்ரீயா வந்ததுமே வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரே நாளில் முடிச்சுட்டு நைட்டோட நைட்டாக வந்து நம்ம கிளம்ப போகிறோம் பெங்களூருக்கு அப்படின்னு வந்து ரியா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த காரணத்தை தான் வச்சு இந்த டெஸ்ட்டு கிட்ட பயன்படுத்தி அவங்க பாயிண்ட் பாக்கெட்டில் போட்டு துணி துவைக்கிற மாதிரி கொடுக்குற மாதிரியும், இந்த பேண்ட்டை பாக்கெட்டில் வந்து டெஸ்ட்டு கிட்ட வந்து நம்ம குரு கிட்ட இருந்த மாதிரியும் அதை வந்து 1க்கு 2 வந்து நம்ம கையில் கிட்ட போட்டு கொடுத்து சொல்லி அவங்க மனசை வந்து மாற்றிட்டாங்க. மாற்றினது மட்டும் இல்லாமல் என்ன தான் வந்து சொன்னாலுமே அவங்க வந்து கோவம் வந்தது கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் வந்து டேரெக்டாக வந்து கடைக்கும் போனாங்க. கடைக்கு போயிட்டு வந்து டேரெக்டாக வந்து பேசினாங்க. அதாவது ஃபோனில் பேசுகிறத விட ஃபோனில் வந்து பேசினா பயங்கரமாக சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையும் இருக்கட்டும், அதேமாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு கதையாக இருக்கட்டும், எதுவுமே வந்து டேரெக்டாக பேசுகிறதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து நல்லது. எதுவுமே வந்து யார் வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது உண்மைத்தன்மை எல்லாமே வந்து டேரெக்டாக கேட்குறதுல வந்து புரிஞ்சு போகுது இல்லையா. சரி, அதனால் வந்து இவங்க நம்ம கையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக வந்து கடைக்கு போயிட்டு நடந்த விஷயம் எந்த மாதிரி தான் அப்படின்றது எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம குரு கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா, ஓ இந்த ஆட்டத்தால் ஆரம்பிச்சது இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இவங்க தான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. சரி, நம்ம இங்கே சொன்ன வந்து கரெக்டாக இருக்காது, ரியாவும் அதே மாதிரி சரியாவும் அப்படி அந்த 2 பேர்கிட்ட வச்சு தான் அந்த உண்மையெல்லாம் வந்து உடைக்கணும், அவங்க வாயிலே வந்து வர வைக்கணும். அப்படிங்கிறதுனால தான் வந்து ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன காட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் என்ன தான் வந்து சொன்னாலும், அதாவது நம்ம ரியாவும் சரியாக வந்து நினச்சிட்டாங்க, அப்பாடா நம்ம சொன்னது எல்லாமே நம்பிட்டாங்க, இப்போ இவங்க 2 பேரும் கண்டிப்பாக வந்து பிரிஞ்சுடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க நம்ம ஸ்ரீயா. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு அடியே வந்து வரப்போகுதுங்க. அதாவது நம்ம ரியா வந்து நான் வந்து கலக்கிறேன் கிழிக்கிறேன் அப்படின்னாங்க இல்லையா ஸ்ரீயா. இப்போ வந்து அதாவது ரியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, நானே ஒழுங்காக பார்த்துருப்பேன், இந்த ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்து மொத்தமே வந்து கலைச்சி விட்டுட்டு இப்போ என்னையும் வெளியே போக வச்சுட்டு உன்னையும் வெளியே போக வச்ச மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி வந்து சொல்லுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கையிலும் குரு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்து இந்த ஆட்டம் ஆரம்பித்தது எல்லாமே வந்து யார் என்ன அப்படிங்கிற எல்லாம் போட்டு உடைக்கிறாரு நம்ம குரு. அதை வந்து ட்விஸ்ட்டை வச்சுருக்கேன், வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு காரணத்தினால இது எல்லாமே வந்து பண்ணதே சரியாக தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு நம்ம குரு. அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் எல்லாமே வந்து அதாவது அவங்க சிஸ்டர்னு சொன்னாங்க இல்லையா கையில் கட்ட, அது வந்து சிஸ்டரும் கிடையாது, அது ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரை பற்றியுமே எல்லாமே உண்மை வந்து நம்ம குரு வந்து நம்ம கையில் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னங்க இவங்க 2 பேரும் எப்படிடா பிரிய போகிறாங்க, பிரிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படி தானே கேட்குறீங்க. இந்த கிளைமேக்ஸை இன்னும் வேறு ட்விஸ்ட்டில் கொண்டு வரப்போகிறாங்க. இதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு வில்லன் வரப்போகிறாங்க. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இவங்க 2 பேர் கதையை பாருங்கள். இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம ரியா வந்து அந்த வீட்டிலும் இருக்க போகிறது கிடையாது, அதே மாதிரி அந்த ஸ்ரீயாவும் இருக்க போகிறது கிடையாது. 2 பேருமே இந்த ஒரு காரணத்தை வச்சு இவங்க 2 பேரையும் பிரிக்கலாம், பிரித்து நம்ம வெளியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே ட்விஸ்ட்டை வந்து வேறு மாதிரி நடந்திருக்கு. இதன் மூலியமாக வந்து அந்த குருவும் கையில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளை 2 பேரும் பிரிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா. இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள், என்ன தான் வந்து அவங்க 2 பேரும் வந்து சொல்லி மனுஷை மாற்றியும் அவங்க வந்து நினச்சிட்டாங்க ஸ்ரேயாவும் அதாவது ரியாவும் அப்பாடா நம்ம சொன்னதெல்லாமே நம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த கையிலும் குருவும் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு உண்மை ட்ரூ லவ் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன தான் வந்து சொன்னாலுமே அதாவது நம்ம கையிலுக்கு வந்து குருவை பற்றி நல்லாவே தெரியும் இல்லையா. இவன் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான், எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது ட்ரூ லவ் வந்து உண்மையை வந்து யார் என்ன சொன்னமே நம்பலைங்க. அதுதாங்க ட்ரூ லவ். உண்மையாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் இப்படி தாங்க இருக்கணும். எந்த ஒரு விஷயமே சண்டை வந்தாவே டேரெக்டாக வந்து பேசிடணுங்க. அப்போ தாங்க பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சும்மா வந்து ஃபோனில் பேசுகிறது இது பேசுகிறது இதுதான் வந்து நான் சண்டைக்கு வந்து உருவாகிறது காரணம் அதிகமாக இருக்குது. சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கப்புறம் இப்படி நடக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ட்விஸ்ட்டு மூலிமா வந்து இவங்க 2 பேருமே வெளியே போகிறாங்க. இதனால் இப்போ எப்படிடா வந்து அவங்க சண்டை போட்டு அதுக்கப்புறம் எப்படா கிளைமேக்ஸ் வருது அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் வேறு லெவலில் ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டே இருக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ இனி நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு லெவலில் ட்விஸ்ட் வந்து காத்துட்டு இருங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் அதாவது புதுசாக வந்து ஒரு வெளியே வந்தாங்களே, வந்த வேகத்தில் வந்து ஸ்பீடை வந்து வெளியே போக வச்சிட்டாங்க நம்ம குரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக கதை வந்து போயிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போது எல்லாருமே வந்து கிளைமேக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த எபிசோடு வந்து போக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஒவ்வொரு எபிசோடைய பற்றியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.